பா தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றுறேன். தேங்காய் எண்ணெய். ஆமாம், தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். பிரியாணி எறா பிரியாணி பண்ண போகிறேன்ப்பா. இந்த பேர் எறா பிரியாணி பண்ண போகிறேன். 2 இலை வச்சுக்கிறேன், 2 ஏலக்காய், இந்த அன்னாச்சி இது ஒன்று வச்சுக்கிறேன், இந்த அன்னாச்சி பூ, அன்னாச்சி இது பேர் வரலப்பா எனக்கு. ஏலக்காய், லவங்கம், பட்டை, இந்த பிரிந்தி இது அன்னாச்சி பூ வச்சுக்கிறோம். இதை போடுறோம். இறால் பிரியாணியாம்மா? ஆமாம், எறா பிரியாணி பண்ண போகிறோம். இந்த வெங்காயம் வச்சுருக்கிறேன், தக்காளி வச்சுருக்கிறேன், 2 பச்சை மிளகாய் வக்கீனி வச்சுருக்கிறேன், புதினா கொத்தமல்லி வச்சுருக்குறோம். இது போட போகிறோம். வெங்காயம் போடுறோம்ப்பா. வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டோம்ப்பா. பச்சை மிளகாவும் போட்டோம். 4 பேருக்கு சாப்பாடு. இது 4 பேருக்கா? ஆமாம், 4 பேருக்கு சாப்பாடு. கரம் மசாலா வச்சுக்கிறோம், மஞ்சத்தூள் வச்சுருக்குறோம், காரம் மிளகாத்தூள் வச்சுருக்குறோம், போட்டு செய்ய போகிறோம். தயிர் வச்சுருக்குறோம் ஊற்றுறதுக்கு. இந்த இஞ்சி பூண்டு வச்சுருக்குறோம் நசுக்கி போடுறதுக்கு. கொத்தமல்லி போடுறேன்ப்பா. வெங்காயம் வதங்கிடுச்சு. கொத்தமல்லி, புதினா போடுறேன். அப்புறமா போடலாம். இந்த தக்காளி போடுறேன்ப்பா. இஞ்சி பூண்டு போடுறேன். இஞ்சி பூண்டு போடுறேன். உப்பு போடுறேன். கல் உப்பா? ஆமாம், கல் உப்பு. இதோ எறா போடுறேன்ப்பா. இந்த பாருப்பா, மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சத்தூள் 3 தூள் வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் போட்டிருக்குறேன், நிறைய வானான்ட்டு. இதோ நல்லா வதக்கிட்டோம். நல்லா இது ஆயிடுச்சு. இது மாதிரி எண்ணெய் பொங்கி வருது பாரு. இது வருப்பா, நல்லா எண்ணெய் பொங்கி வர டைமில் நம்ம தண்ணி ஊற்றிடலாம். இதோ 2 கிளாஸ் அரிசி போட்டிருக்குறோம். இந்த தண்ணி ஒரு சொம்பு ஊற்றுறேன். 1 சொம்பு ஊற்றணும். 2 கிளாஸ் அரிசிக்கு 1.5 சொம்பு தண்ணியா? இந்த பாருப்பா, 1.5 கிளாஸ் தண்ணி, 1.5 சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறோம். எனக்கு திட்டம். ஆமாம், 2 திட்டம். 1.5 சொம்பு தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். இது எடுத்து ஆமாம் 4 பேர் சாப்பிட்லாம். இதிடுறேன், குக்கரில் ஊற்றிடுறேன். இந்த பாரு, குக்கரில் மாற்றிடுறீங்களா? குக்கரில் மாற்றிடுறேன். இது அப்படியே தூக்கி வச்சிடலாம். அவ்வளோதான். இதோ தயிர் ஊற்றுறேன். பசுமாட்டு தயிர். பசுமாட்டு தயிர். அப்படியே கொதிக்கிட்டோம்பா. நம்ம அரிசி போட்டுடலாம். இந்த ஒரு அரிசி போடுறேன்ப்பா. 2 கிளாஸ் அரிசி போடுறேன். இந்த பக்கம் முட்டை வேகுது பாருங்க. இந்த உப்பு பார்த்துட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். உப்பு கொஞ்சம் போடணும்பா. உப்பு போட்டு மூடி வச்சிடலாம். இந்த பாரு, கொஞ்சம் உப்பு, அவ்வளோதான். மூடி வச்சிட வேண்டியதுதான். இந்த ஒரு விசில் வந்துக்குதுப்பா. கம்மி பண்ணிட்டேன். கம்மி பண்ணிட்டு பிறகு ஒரு விசில் வரும். அப்போ என்ன பண்ணினா ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். ஆறுன கொஞ்ச நேரம் பொறுத்து திறந்து சாப்பிட வேண்டியதுதான். எறா பிரியாணி ரெடி. ஆமாம், எறா பிரியாணி ரெடி. வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் எறா பிரியாணி.